முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மணிமண்டபத்தில் அமைந்துள்ள நூலகத்தில் விரைவில் குரூப் 2 2A தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்பு மையம் தொடங்கப்படும் என வன்னியூர் பொது சொத்து நலவாரிய அறக்கட்டளை சேர்மன் ஜெயராமன் IAS, விக்கிரவாண்டி MLA அன்னியூர் சிவா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வழுதரெட்டி என்ற பகுதியில் கடந்த 28/1/2025 அன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் மறைந்த முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கோவிந்தசாமிக்கு நினைவரங்கமும் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் மற்றும் நூலகமும் 5,50,00,000 ரூபாய் செலவில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதனை வன்னியூர் பொது சொத்து நலவாரிய தலைவரும் முன்னாள் ஆட்சியருமான ஜெயராமன், வன்னியர் நல வாரிய உறுப்பினரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான அன்னியூர் சிவா ஆகியோர் மணிமண்டபம், நினைவரங்கம் மற்றும் நூலகங்களை ஆய்வு செய்தனர். அந்த நூலகத்தில் UPSC, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களை கண்டு வாரிய தலைவர் ஜெயராமன் வியந்தார். அங்குள்ள 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள நூல்களை விக்கிரவாண்டி MLA அன்னியூர் சிவாவால் வழங்கப்பட்டது என்பதை அறிந்த அவர் MLA-வை பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளருக்கு வன்னியர் பொது சொத்து நலவாரிய தலைவர் ஜெயராமன் பேட்டியளித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுபோல் தேசிய நெடுஞ்சாலையில் மணிமண்டபத்தில் நூலகம் அமைக்கப்படவில்லை. இங்கு அமைந்துள்ள நூலகம் மிக சிறப்பாக உள்ளது. இந்த மணிமண்டபத்தில் உள்ள நூலகத்தில் மிக விரைவில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் 2, குரூப் 2A போன்ற தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு சென்னையில் உள்ள பிரபல IAS அகாடமி மூலம் விரைவில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதற்கான கட்டமைப்புகள் இந்த நூலகத்தில் அமைந்துள்ளன. மேலும் சில கட்டமைப்புகள் தேவை உள்ளதால் இன்னும் 15 நாட்களில் போட்டித் தேர்வுகளுக்கான மையம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நானும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் வன்னியர் பொது சொத்து வாரிய உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் சகிதம் திரு AG அவருடைய மணிமண்டபத்தையும், சமூக நீதி போராளிகளுடைய மணிமண்டபத்தையும், அதனை ஒட்டியுள்ள நூல் நிலையத்தையும் பார்வையிட்டோம். சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் விழுப்புரம் பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு இலவச போட்டித் தேர்வு மையம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அந்த வகையிலே இந்த இடங்களை பார்வையிட்டு அதற்கு பொருத்தமானதாக நூல் நிலையத்தை நாங்கள் தேர்வு செய்துள்ளோம். நூல் நிலையத்தில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ப அனைத்து வகையான புத்தகங்களும் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் செலவிலே வாங்கப்பட்டு அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. லைப்ரரியில் நன்முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த இடத்திலே போட்டித் தேர்வு, இலவச போட்டித் தேர்வு மையத்தை அமைக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். சென்னையில் உள்ள புகழ்பெற்ற போட்டித் தேர்வு IAS போட்டித் தேர்வு மையங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலே பங்கு கொள்ளும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியை அங்கே அளிக்கின்றார்கள். அந்த பயிற்சி அங்கே கட்டணத்தின் மூலமாக அளிக்கின்றார்கள். ஆனால் அதே பயிற்சி இலவசமாக இங்கே இந்த லைப்ரரியிலே ஆன்லைன் மூலமாக நாங்கள் போக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகள் இப்பொழுது இருக்கின்றன. இருப்பினும் கூடுதலான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் ஒரு 15 நாட்களிலே ஏற்பாடு செய்து விரைவிலே இந்த இலவச பயிற்சி மையம் துவங்க இருக்கின்றோம். இந்த பகுதி வாழ் மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் உடனடியாக சேர்ந்து இந்த பயிற்சியை முழுமையாக பெற்று பயனடையுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்திலே இந்த இரு மணிமண்டபங்களும் எப்பொழுதுமே ஒரு நெடுஞ்சாலையினுடைய, மிகப்பெரிய நெடுஞ்சாலையினுடைய அருகிலே அமைந்துள்ளதால் இதனுடைய பயன்பாடு முழுமையாக மக்களுக்கு சேரும் வகையிலே இந்த இலவச போட்டித் தேர்வு மையம் அமையும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்குண்டான அனைத்து உதவிகளையும் சட்டப்பேரவை உறுப்பினர், மரியாதைக்குரிய விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் செய்து தருவதாக எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். அந்த வகையிலே இந்த போட்டித் தேர்வு மையம் விரைவில் துவங்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.